நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதாவும், இந்த கட்சியினுடைய பிரதான நோக்கம் ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்குறதும் அப்படிங்கிற அதுல குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் அப்படிங்கிறது இன்னொரு தொழில் அல்ல, அது புனிதமான மக்கள் பணி, மக்கள் சேவை அப்படிங்கிறதும் தெளிவா அது அதுல குறிப்பிட்டிருக்காரு. பொதுவாகவே தமிழகத்தில் ஆரம்பிக்கப்படுற கட்சிகள், அரசியல் கட்சிகள்ல திராவிடம் அப்படிங்கிற பெயர் யூஸ் பண்ணுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு திராவிட பெயர் பிரயோகிப்பாங்க. பட் ஆனா விஜய் அவர்கள் இந்த முக்கியமான தருணத்துல ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சியோட பேர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்காரு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, விஜய் அவர்கள் திராவிட அரசியல் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும், மாற்றணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கக்கூடும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு. இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. நம்மளும் அனைவரும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர்களை வரவேற்போம்.